ஜாதகத்தில் இருக்க முக்கியமான யோகத்தில் ஒன்று புதாத்திய யோகம். சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்திருந்தா இந்த புதாத்திய யோகம் உண்டுன்னு சொல்கிறோம். சரி, இந்த புதாத்திய யோகம் மீன ராசியில் இருக்கிறதுக்கும் கன்னி ராசியில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா கன்னி ராசியில் புதன் உச்சம் கூட சூரியன் நிற்பார், மீன ராசியில் புதன் நீசம் கூட சூரியன் நிற்பார். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கன்னி ராசியில் சூரியன் புதன் சேர்ந்துருக்குன்னு வைங்க, இவங்க ரொம்ப சாஃப்ட் இன் நேச்சராக இருப்பாங்க. கதை, கவிதை, கட்டுரை, வியாபாரம், போக்குவரத்துங்கிறதுல நியாயவான், தர்மவான், நீதிமான், நேர்மையாக இருப்பாங்க. தொழில் பண்ணுவாங்க. கற்பனா சக்தி பிரமாதமாக இருக்கும். இவங்களால நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் இருக்கும். சரியா? இவங்களோட இன்டெலிஜென்ஸ் நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும். சரி, இப்போது மீனத்தில் வந்து அதே புதாத்திய யோகம் இருக்குது மீன ராசியில். அப்படின்னா அங்கே என்ன செய்யும் அப்படின்னா, இங்கே வந்து அதாவது ஆப்போசிட்டாக திங்க் பண்ண வைக்கும். இவங்களும் கதை, கவிதை, கட்டுரை, பேச்சு, எழுத்து எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஆனால் ஆன்டி கிளாக் வைஸும்பாங்கல்ல, அது மாதிரி எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள் நிறையா இருக்கும். அதில் தான் இவங்க சக்ஸஸ் ஆவாங்க. நேர்மறைங்கிறத விட எதிர்மறை. அதே மாதிரி இவங்க பண்ணுற பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஒரு பொருளை கொடுக்காம காற்றுல விற்கிற மாதிரியான பிஸ்னஸாக இருக்கும். ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுங்கிறது எதுவும் கொடுக்கறது இல்லை இல்லையா? நம்ம ஜாமான் தூக்கி கொடுக்குறதில்ல, சர்வீஸ் தானே கொடுக்குறோம். அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே பேச்சில் திறமையானவர்களாக இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் புதாத்திய யோகம் இருந்துச்சுன்னா அவங்க பாசிட்டிவ் ஆப்டிடியூட் நிறையா இருக்கும். இங்கிட்டு இருக்கவங்களுக்கு நெகட்டிவ் ஆப்டிடியூட் நிறையா இருக்கும். அப்போ இவங்களுடைய அப்ரோச் ஒரு மாதிரியும் அவங்களுடைய அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் புதாத்திய யோகம் தான். இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே வித்தியாசம் இருக்குது. ஜஸ்ட் இந்த ரெண்டு ராசிக்குமான வித்தியாசத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம்.